கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். த வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரல் ஒளி. அந்த குரல் ஒளி ஆசீர்வாதத்தின் குரல் ஒளி. அந்த குரல் ஒளி நமக்கு வாழ்வளிக்கின்ற குரல் ஒளி. அந்த குரல் ஒளியை கேட்க நம்மை கடந்து வரலாம். தூய ஆவியானவர் தாமே தெய்வீக திருவிழியத்தில் இருந்து வார்த்தைகளை எடுத்து தருவார். யோபு புத்தகத்திலே 25ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். யோபு புத்தகம் 25ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். ஆட்சியும் மாட்சியும் கடவுளுக்கே உரியன, அமைதியை உன்னதங்களில் அவரே நிலைநாட்டுவார். The power of the Holy Spirit, power of the Jesus, the power of the God. இல்லைங்களா? பார்க்கணும். ஆட்சியும் மாட்சியும் கடவுளுக்கே உரியன என்று, அமைதியை உன்னதங்களில் அவரே நிலைநாட்டுகிறவராக இருக்கிறார் என்று. இந்த வசன வார்த்தையை படிக்கிற பொழுது நம்முடைய உள்ளம் பூரிக்கின்றது. பிரியமானவர்களே, அந்த ஆண்டவரைத்தான் நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். அவரைத்தான் நாம் ஆண்டவரே என்று அழைத்து அவரை வணங்கி ஆராதித்து வருகிறோம். அந்த மாட்சியும் அதிகாரம் படைத்த ஆண்டவர், வானத்தின் மீதும் பூமியின் மீது அதற்கும் ஆட்சியும் மாட்சியும் அவருக்கே கடவுளுக்கே உரியன இருக்கும். இதை நான் வசனத்தை பார்க்கிற பொழுது தெய்வீக திருவிழத்தில் அது நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார் மத்தேயு நற்செய்தியில் 28ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அமைதி அனைத்து மீதும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வார். ஆண்டவர் இயேசு சொல்லுவார், விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார். அவர்கிட்ட கொடுத்தார், அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும். அது மாத்திரமல்ல, மிக முக்கியமான ஒரு கருத்து இருக்கிறது. ஆணுடைய மாட்சிமன் பார்க்கிறோம் அல்லவா, அதில் மிக முக்கிய பாவத்தை மன்னிக்கின்ற ஒரு அதிகாரத்தை, ஒரு நிலையை அவருக்கு கொடுத்திருக்கிறார். லூக்காஸ் 5ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை பார்க்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கும். பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை கடவுள் அவர் கொடுத்திருக்கிறார். தந்தையாம் கடவுள் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுவார். சில நாட்களுக்கு முன்பாக நாம் பார்த்தோம், காற்றையும் புயலையும் அவர் அனுமதிப்படுத்தினார். அவர் படகிலே ஏறுகிற பொழுது அமைதி உண்டானது என்று பார்த்தோம். இயற்கையின் மீது அவருக்கு அதிகாரம். படகில் ஏறிய உடனே அங்கு அவர் சொல்றார், இயற்கை இருக்கு அமைதி ஆகின்னு சொல்லுகிற பொழுது புயல் அமைதியானது இல்லைங்களா? இயற்கையின் மீது அதிகாரம். இப்படி ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது எப்படி பாருங்க, ஆட்சியும் அந்த அதிகாரத்தை பிடிக்கும்போது ஆட்சியும் மாட்சியும் இருக்கும்போது சாதாரண கேள்வி ஒவ்வொன்று பார்க்கிறோம். இயற்கை மீது அதிகாரம். அதை விட மிக முக்கியமான ஒன்று இருக்கிறது. யாரு? அழகை, பிசாசு, அழகின் மீது அதிகாரம். லூக்காஸ் நற்செய்தியிலே 10ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம் பார்க்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கும், 10ல் 19 சொல்லப்பட்டிருக்கும். அழகின் மீது அதிகாரத்தை கொண்டிருக்கு. நோயின் மீது அதிகாரம். நோய் நீங்குக அப்படி என்று. இந்த நிலையை பார்க்கிற பொழுது ஆட்சியும் மாட்சியும் அவருக்குரியது. அந்த ஆட்சியும் மாட்சியும் கொண்ட அந்த அதிகாரம் படைத்த அந்த ஆண்டவர், அதிகாரம் படைத்த அனைத்தின் மீதும் அதிகாரம் படைத்த ஆண்டவர் இன்று அந்த மோதிரத்தை கிடைத்து இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். மகனே மகளே என்கிற நிலையிலே
மோதிரத்தை கொடுத்திருக்கிறார். அப்பாவுடைய அதிகாரம் பிள்ளைகளுக்கு, அது மாத்திரமல்ல அவருடைய பணியாளர்களுக்கு அதிகாரம். இதெல்லாம் தெய்வீக திருவிழத்தில் வாசிக்கிற பொழுது எத்தனை அருமையான காரியங்கள். அதிகாரம், என் அன்பானவர்களே, அதிகாரம் படைத்தவர் நம்முடைய அருமை ஆண்டவர். அனைத்தின் மீதும் அதிகாரம் படைத்தவர் நம்முடைய ஆண்டவர். அந்த அதிகாரம் படைத்தவருடைய அன்பு பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கும் அவருடைய பணியை செய்து கடந்து வருவதற்கும் நம்மை நாம் அர்ப்பணிக்கிற பொழுது அந்த அதிகார காரியங்கள் எல்லாம் அனுபவிக்கிற மக்களாக இருக்க முடியும். இல்லைங்களா? ஒப்பு கிடைக்கலாம், கடந்து வரலாம். அன்பின் ஆண்டவரே, நீர் அனைத்தின் மீதும் அதிகாரம் படைத்தவர் படைத்தவர் படைத்தவர். வானத்தின் மீதும் பூமி மீதும் அதிகாரம் படைத்தவர். ஆட்சியும் மாட்சியும் உமக்கு மட்டுமே உரிதாக இருக்கிறது. வல்லமை நிறைந்த ஆண்டவரே, உம்மை நாங்கள் அப்பா பிதாவே என்று அழைப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அவருடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு நாங்கள் தகுதி எல்லா நிலையிலும் நாங்கள் தகுதி பெற்றோம் என்ற நிலையிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்காக பணி செய்வதற்காக நாங்கள் கடந்து வருகிறோம். அதிகாரம் வல்லமை நிறைந்த ஆண்டவரை, உமக்கு பணி செய்வது எங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியமாய் அமையட்டும். பிள்ளைகளாய் இருப்பது பெரிய பாக்கியமாய் அமையட்டும். செபிக்கிறோம் செபிக்கிறோம். அதிகாரத்தை தந்து எங்களை வழிநடத்துவீராக. உம்முடைய மகிமை வெளிப்படும்படியாக எங்களிலே செயல்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே பிதாவே, ஆமென். 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 இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை